கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கும் கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கின்றோம். கடவுள் நிச்சயமாக நம்மோடு கூட அவர் பேச ஆண்டவர் வல்லவராக இருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 விசேஷத்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். இது ஒரு வேளை இதனுடைய பின்னணியத்தில் என்னவெல்லாம் நடந்தது, இந்த ஆகார் என்ற இந்த பெண்மணி யார், என்ன நடந்தது, இதெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நன்றாக தெரியும். அவற்றை பேசி நேரத்தை கடத்த நான் விரும்பவில்லை. மாறாக அவர் பேசின இந்த வார்த்தையில 2 காரியத்தை சொல்லுகின்றார். ஒன்று, தன்னோடு பேசின கர்த்தர் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்விடத்திலே நான் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு. எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் இல்லையா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் நம்மோடு பேசுகிற கடவுள். நீங்களும் நானும் வழிபடுகின்ற கடவுள் நம்மோடு இடைப்படுகின்ற கடவுளாக இருக்கின்றார். எப்படி ஒரு நண்பர்களோடு கூட, ஒரு தெரிந்தவர்களோடு கூட நாம் பேசும் பொழுது அவர் நம்மோடு கூட இடைப்படுகின்றார்களோ, நாம் கேள்வி கேட்க அவர்கள் பதில் சொல்லுகிறார்களோ, அவ்விதமாக நம்முடைய கடவுள் நம்மோடு பேசுகின்ற ஆண்டவர் என்பதை நாம் கேட்கும் பொழுதே எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அந்த வார்த்தை. நான் அப்படியே முன்னே சென்று என்னை குறித்து ஏதும் தெரியாத ஒரு இடத்துல என்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே என் மனதை தைரியப்படுத்தி கொண்டு வந்து விடுகிறவனாய் அல்ல, நான் பேச என்னை கேட்கிற கடவுளாகவும், நான் பேசி முடித்த பிறகு என்னோடு பேசி எனக்கு ஆலோசனை சொல்லி தருகிற கடவுளுமாய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் பேசுகின்ற ஆண்டவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். நம்மோடு அவர் பேசுவார். சங்கீதக்காரன் மிக அழகாய் சொல்லுகிறார், அங்கே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி தருகிறார். நம்முடைய கடவுள் ஆலோசனை அற்று நிற்கும் பொழுது, வழி தெரியாமல் திகைத்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே நான் எப்படி இருக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று நாம் கலங்கி நிற்கும் பொழுது, நம்முடைய கடவுள் நம்மோடு கூட நின்று பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இங்கே ஆகாரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஆகாருடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் தோல்வி, இந்த ஆகாருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் முழுவதும் சூறையாடின ஒரு நிலைமையில இப்பொழுது அவள் வனாந்திரத்தில் கிடக்கும் பொழுது இங்கே கடவுள் தன்னோடு கூட பேசுகின்றார். அந்த ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று பேசின அந்த கடவுளிடத்தில் ஆகார் பேசினதை இங்கே சாட்சியாக அவள் சொல்லுகிறார், என்னோடு பேசின கர்த்தருக்கு. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பயப்படாதீர்கள். என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை நான் என்ன செய்ய போகிறேன், என் தொழிலை நான் என்ன செய்ய போகின்றேன், நான் வருமானத்திற்காக நான் என்ன செய்ய போகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது நம்முடைய கடவுள் நம்மோடு பேசுவார், மறந்துவிட வேண்டாம். இரண்டாவதாக இந்த மகள் இந்த வார்த்தையில சொல்லும் பொழுது தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் பெயர்கள், எத்தனையோ பெயர்கள் கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்றது இல்லையா? நாமும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை எத்தனையோ பெயர்களை சொல்லி நாம் அழைக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு எழுத்தின்படி அவருடைய சான்றிதழில் படிக்கின்ற பள்ளியில் ஒரு பெயரை வைத்து இதுதான் என் பிள்ளையுடைய பெயர் என்று சொல்லி அரசாங்கத்தில் அந்த பெயரை நாம் பதிவு செய்து விடுவோம். ஆனால்
பிள்ளையின் மீது இருக்கின்ற பாசத்தினாலே, அந்த பிள்ளையை நமக்கு பிடிக்கும் என்பதனாலே நாம் அந்த பெயரையும் விட்டு நாம் என்ன செய்வோம் தெரியுமா? மிக அழகாக செல்லமாக அந்த பிள்ளையை கொஞ்சுகின்ற அளவிற்கு நாம் பெயர்களை சொல்லி, புதிய புதிய பெயர்களை சொல்லி அந்த குழந்தையை நாம் அழைக்கின்ற மக்களாக இருப்போம். அது எதை குறிக்கின்றது? அந்த குழந்தையின் மேல் நாம் வைத்திருக்கிறதான அன்பை, அந்த குழந்தையின் மேல் நாம் காண்பிக்கிறதான பாசத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இங்கே ஆகார் என்ற இந்த பெண்மணி ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கின்றாள். என்ன பெயர் தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன பெயர் இந்த மகள் கொடுக்கின்றாள்? ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற கடவுள், நீர் என்னை பார்க்கிற கடவுள். ஆண்டவரே, என்னை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் துவக்கத்தில் சொன்னேன், அன்புடைய ஆண்டவர் அவர் பேசுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த பெண்மணி சொல்லுகிறார், என்னோடு அவர் பேசினவர் மாத்திரமல்ல, அவர் என்னை காண்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதோ பாருங்கள், இரண்டு காரியத்தை அவர் என் வாழ்க்கையில கண்டார் என்று சொல்லி இந்த பெண்மணி அழகாக சொல்லுகின்றார். 7வது வசனத்தில், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. ஆகாரை கடவுள் எங்கே பார்க்கிறார்? வனாந்தரத்திலே பார்க்கின்றார். சாதாரணமாக கடவுளை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகார் பெயரிடவில்லை. மாறாக எப்படி ஆகாரை பார்த்து ஆகார் கடவுளை பார்த்து பெயரிடுகின்றார் என்றால், ஆண்டவரே நீர் என்னை வனாந்தரத்திலே நீ பார்த்தீர். ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரமாகிவிட்டது. மனிதர்கள் நம்பினவர்கள், நான் நேசித்தவர்கள், எனக்கு வாழ்வளித்து இதுவரையிலும் ஆதரவு கொடுத்தவர்கள் இன்னும் என்னை அவருடைய குடும்பத்தில் ஒருவராக சேர்த்து கொண்டார்கள். இனிமேல் என் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் என்னை விரட்டி விட்டார்கள். என் வாழ்க்கை இப்பொழுது வனாந்தரத்தில் வந்து விட்டது. ஆண்டவரே, நான் வனாந்தரத்தில் நிற்கின்றேன், திசை தெரியாமல் நிற்கின்றேன், செய்வதறியாமல் நிற்கின்றேன். அடுத்த அடி நான் எங்கே வைத்து நான் எப்படி போக வேண்டும் என்று தெரியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, யாருமே என்னை பார்க்கவில்லை, இதோ நான் தனியாக தள்ளப்பட்டு விட்டேன் என்று நினைக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் நீர் என்னை கண்டிருக்கிறீர், இந்த வனாந்திரத்தில் நீர் என்னை பார்த்திருக்கிறீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்பி இருக்கிற கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாகி சூறையாடப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு தகர்த்தெறிந்து அப்படியே ஒன்றுமில்லாத நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, யாருமே நம்முடைய அருகில் வர மறுத்தாலும் கூட நம்முடைய கடவுள் நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வனாந்தரத்தை பார்க்கிற கடவுள் நம்முடைய கடவுள். இரண்டாவதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, 11வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இரண்டாவதாக, உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டிருக்கிறேன், உங்கள் அங்கலாய்ப்பை நான் பார்த்திருக்கின்றேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வனாந்தரத்தை மாத்திரமல்ல, வாழ்க்கை வனாந்தரமாகி விடும் பொழுது நாம் அப்படியே நிம்மதியாக சந்தோஷமாக நாம் இருக்க மாட்டோம். வாழ்க்கையில் அங்கலாய்ப்பு வந்துவிடும், தவிப்பு வந்துவிடும். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, யார் எனக்கு உதவி செய்வார்கள், நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், என்ன மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நான் அங்கலாய்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகாரின் அங்கலாய்ப்பை கடவுள் கேட்டார். அங்கலாய்ப்பு என்பது என்ன? வேதனை நிமித்தமாக நாம் இடுகின்றதான அவர் குரலுக்கு பெயர் அங்கலாய்ப்பு. அங்கலாய்க்கின்ற மக்களை இந்த உலகத்திலே நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். ஏன் தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு வனாந்திரமாக மாறும் பொழுது, வாழ்க்கை தோல்வி அடையும் பொழுது, சின்ன பின்னமாகி விடும் பொழுது, சுக்குநூறாய் உடையும் பொழுது அவர்கள் அங்கலாய்க்கின்றார்கள்.
அவர்கள் அங்கலாய்த்து இனி என் வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படிதான் ஆகாரின் வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகார் வனாந்தரத்தில் தள்ளப்படும் பொழுது கர்த்தர் ஆகாரை பார்க்கின்றார். ஆகார் அங்கலாய்க்கும் பொழுது கர்த்தர் கேட்கின்றார். ஆகவேதான் இங்கே அந்த மகள் அழகான அந்த பெயரை சொல்லுகின்றார், நீர் என்னை காண்கிற தேவன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் அது எதை குறிக்கின்றது? நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய அவமானங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வெட்கங்கள் எல்லாம் கடவுளுடைய பார்வைக்கு மறைந்து போகவில்லை. கடவுள் நம்மை எப்பொழுதும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு சென்னை போன்றதான பெரு நகரங்களிலே ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் என்று வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வீடுகளில் இருக்கிறது, சாலைகளில் இருக்கிறது, அலுவலகங்களிலே இருக்கிறது. நம்மை அறியாமல் அந்த கேமராக்கள் என்ன செய்கிறது? நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறது, படம் பிடித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செயலையும் அது அப்படியே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு கருவி அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யுமானால், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என் எலும்புகள் முதலாய் உருவாவதற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே உம்முடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அந்த கர்த்தருடைய கண்கள் நம்முடைய வனாந்திர வாழ்க்கையை பார்க்கின்றது. ஒருவேளை இன்றைக்கு என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகாரை போல, ஆபிரகாமின் குடும்பத்தால் கைவிடப்பட்டதான ஆகாரை போல நம்முடைய வாழ்க்கை வனாந்திரமாக்கப்பட்டு இருக்கலாம். அது நிமித்தமாக இன்றைக்கு அங்கலாய்த்து கூக்குரலிட்டு என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடவுள் நம்மை காண்கின்ற கடவுள். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களுடைய பிரச்சனையை கண்ணோக்கி கொண்டிருக்கிறது, உங்களுடைய துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்யும்படி அது உங்களோடு கூட அதை கடந்து வந்து கொண்டே இருக்கின்ற கண்களாக இருக்கிறது. கடவுளுடைய கண்கள் குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் அல்ல. எப்பொழுது இவன் தீங்கு செய்வான், எப்பொழுது இவன் பாவம் செய்வான், எப்பொழுது இவன் நமக்கு விரோதமாய் செயல்படுவான், உடனே அவனை பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும் என்று குற்றம் பிடிப்பதற்காக பார்க்கிற கண்கள் அல்ல. கர்த்தருடைய கண்கள் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கூர்ந்து கவனிக்கின்ற கண்கள். அந்த கண்கள் நம்மை பார்க்கும் வரையிலும் எந்த கவலையும் இல்லை. கர்த்தாவே, நீர் என்னை காண்கின்ற கடவுள். ஜெபம் பண்ணுவோமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் என்னை காண்கிறவராக ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் தோற்றோம். ஆகாரின் கண்ணீரை கண்ட கடவுள், ஆகாரின் வனாந்தரத்தை, ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்ட கடவுள். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அற்புதமான ஒரு பெயரை இந்த மகள் இருக்கின்றார். கர்த்தாவே, நீர் என்னை காண்கின்ற கடவுள் என்று சொல்லி எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதோ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் எங்கே எவ்விடத்தில் இருந்தாலும் அப்பா, அவர்களை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய எல்லா நிலைமையும் உமக்கு தெரியும் சுவாமி. நீர் ஏற்ற நேரத்தில் அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அவர்களை விடுவிக்க போகிறீர், அதற்காய் தோற்கிறோம். எப்படி ஆகாரின் அந்த வனாந்திர வாழ்க்கை மாற்றினீரோ, அந்த அங்கலாய்ப்பை மாற்றினீரோ, அந்த தவிப்பை மாற்றி ஆகாருக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி கொடுத்தீரோ, அதே வண்ணமாய் கடவுள் உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை இந்த காலை நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். கடவுள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.